தாவைக்காக்கு நான் ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுங்கள்? ஃபர்ஸ்ட் வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு க்ளீன் கவர்னன்ஸ், அதாவது நல்லாட்சி வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அரிசி சாப்பிட்டு நம்ம மக்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஊழலற்ற அரசாங்கத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. தீய சக்தி திமுக ஊழல் கட்சிகள் பல இருக்கு. அதுக்கான எடுத்துக்காட்டு கேஸ் வந்து என்னென்ன கேசஸ் வந்து நிலுவையில் இருக்குன்னு தெரியும். அதனால எங்களுடைய லீடர் டிவிகே லீடர் தளபதி விஜய் அவர்களுடைய ஆட்சி ஒரு க்ளீன் கவர்னன்ஸ், ப்ரொக்ரெசிவ் கவர்மெண்ட், இந்த மாதிரியான அது மட்டும் இல்லாமல் சமூக நீதி, சம வாய்ப்பு, சம உரிமை, ஸ்டேட் அட்டானமி, மாநில தன்னாட்சி, இதை வந்து உறுதிப்படுத்தி பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிற அந்த கோட்பாடோட ஒரு டாக்டரினோட லீடர் வந்து கொண்டு வரதுனால மக்கள் மனசுல அவர் ஆல்ரெடி இருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு வந்து முக்கியமாக கட்சியில் வந்து பேசக்கூடிய முக்கியமான தலைவர்களே சொன்னது, திமுக வீட்லயே ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்காங்கன்னு சொன்னா அதோடைய பாயிண்ட் என்னன்னா, திமுகவுடைய மினிஸ்டர் வீட்லயே ஒரு பேரன் வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட ரெடியா இருக்கிறது எனக்கே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது திமுகவுக்கு இது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன். இந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தீய சக்தி திமுகவை எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய தலைவருடைய பாயிண்ட்டு. ஊழல் கட்சி வரக்கூடாதுங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஊழல் கட்சி யாரு, தீய சக்தி யாருன்றது உங்களுக்கு தெரியும். அதனால இந்த 2026 என்னுடைய தளபதி விஜய் அவர்கள் தான் சிஎம். இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது இல்லைங்களா? குறிப்பாக வந்து இந்த 3000 ரூபா லேப்டாப்பு, இப்போ நம்ம மக்கள் எல்லாமே வந்து ஒரு 500 ரூபா கொடுத்தாலே அவங்களோட மனநிலை குறையா சொல்ல, 500 ரூபா கொடுத்தாலே ஓகே, இந்த 500 ரூபா கொடுத்துட்டோம், நம்ம மாற்றி போடக்கூடாது, உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிற காலகட்டத்தில் இந்த 3000 ரூபாய் நீங்கள் மக்கள் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க, மக்களுடைய பவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க. இந்த நாட்டில் ராஜாக்கள், பெரிய பெரிய குறுநில மன்னர்கள்லாம் ஆட்சி பண்ணி செய்யாததை திமுக செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் மக்கள் வந்து பொய் வாக்குறுதின்னு அவங்களுக்கு தெரியும். ஏன் வாக்குறுதியை நீங்கள் முழுசாக முடிக்கலன்னு கேட்டால், அடுத்த கவர்மெண்ட் கொடுங்க முடிக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்திருக்காங்க. அகம்பாவம், அதாவது அகபாவத்தோட பேசக்கூடிய மனநிலைக்கு வந்திருக்காங்க. தன்னுடைய ஆட்சி பற்றி தான் மகிழ்ச்சியாக இருக்கிறது முக்கியம் இல்லை, மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஸோ அதனால அதாவது ஆணவம் அகம்பாவத்தின் வெளிப்பாடுன்னு சொல்லுவோம். அண்ணா சொல்லியிருக்காரு, அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியை தான் கண்டுக்கிட்டா எப்படி? மக்கள் இருக்காங்கன்னு சர்வே பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் 1000 வந்து எல்லா பெண்களுக்கும் போய் சேர்ந்துதா? சரிங்க, பிங்க் பஸ், ஓட்ட பஸ் ஒத்துக்கிறீங்களா? நீங்க ஒத்துக்கிறீங்களா? 40 வருஷம் 30 வருஷம் நீங்க டிராவல் பண்ண பயப்படுவீங்க. ஆனா என்னுடைய சகோதர சகோதரிகளை அந்த பஸ்ல ஏற்றி பாதி நேரம் பஞ்சர் ஆயிடுது, டயர் ஓடி போயிடுது, பிரேக் பிடிக்க மாட்டேங்குது, காயலங்கடைகள் இருக்க வண்டியை எடுத்துட்டு வந்து பிங்க் பெயிண்ட் அடிச்சு அதை ஃப்ரீ பஸ்ன்னு சொன்னா, என்னோட சகோதர சகோதரிகளுக்கு விலையில்லா மானியங்களுக்கு நீங்க கொடுத்தாலுமே அதை வேர்ல்ட் கிளாஸ்ல கொடுக்கணும். அன்பார்ச்சுனேட்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பஸ்ஸோட நிலைமை, ஒரு ஓட்ட பஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அப்ப எந்த மனநிலையில இவங்க வந்து திமுக வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அருள், ஏன் யோசிக்க மாட்டாங்க? உங்களுடைய சகோதர சகோதரிகள் போனா நீங்க அதில் போக விடுவீங்களா? பஸ்ஸும் வரதில்லை, ஓட்ட பஸ்ல போயிட்டு பிங்க் பெயிண்ட் அடிச்சு விட்டா அது எப்படி வந்து கரெக்டா இருக்க முடியும்? எப்பவுமே வந்து டிவிகே மேல ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்காங்கன்னா, இவங்க வந்து ஒரு தற்கொலை கூட்டம், ஏன்னா இவங்களால ஒழுக்கமா நடத்த முடியல அப்படிங்கிற ஒண்ணு வந்து நாம் தமிழர் இவங்க எல்லாருமே வைக்கிறாங்க. இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல, இதுக்கு தனி போலீஸ் படம் தேவைப்படுதுங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை மட்டும் வைக்கிறாங்க. நீங்க ஒண்ணே சொல்லுங்க, இன்னைக்கு நடந்த கூட்டம் எப்படி இருந்தது? எப்படி வந்து செயல்பட்டாங்க தலைவருடைய வார்த்தைகளுக்கு? நீங்களே பாத்தீங்க, வெளியில 1000 சொல்லுவாங்க, யாரு தற்கொலைன்னு பாருங்க. ஊழல் செஞ்சா யாரு தற்கொலை? ஓட்ட பஸ்ஸை விட்டா தற்கொலை. பேச தெரியாம கேவலமா ஒரு ரொம்ப கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினா அரசியல் தற்கொலை. அந்த மாதிரி வந்து அரசியலே தெரியாம பேசக்கூடியவங்க தற்கொலை. இப்போ நீங்க எப்படி வந்து டிவிகே வந்து அவங்களே ஒரு தற்கொலையா இருந்துகிட்டு எங்க கட்சியை தற்கொலைன்னு சொன்னா அது எப்படி ஏத்துக்க முடியும்? அது மட்டும் இல்லாம டிவிகே ஆரம்பிக்கிற வரைக்கும் எல்லாருடைய ஓட்டும் தேவை, அது வரைக்கும் எதுவும் சொல்லலாம். இப்போ வந்து டிவிகே உடைய செயல் வீரர்கள் அப்படி சொன்னா அதுக்கான வார்த்தைகளோட மீனிங் என்ன நீங்க புரிஞ்சுக்கோங்க. தமிழ் மக்களை, தமிழ்நாடு தான் டிவிகே தான் தமிழ்நாடு. அது வந்து நீங்கள்ல பொதுவா மற்ற ஜேர்னலிஸ்ட் கட்டமைக்கிறது ஃபேக் நியூஸ், நரேட்டிவ், அதுக்குள்ள நாங்க வரமாட்டோம். எங்க ஃபேமிலி பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம். அண்ட் இன்னைக்கு தலைவர் சொல்லிட்டாரு, யார் வேட்பாளரோ எல்லாருமே வாரியர்ஸ், கட்சி தொண்டர் இல்ல. ரொம்ப கிளியரா குறிப்பிட்டாரு எங்க தலைவர், விர்ச்சுவல் வாரியர். ஐடியும் கூட சொல்ல மாட்டார், விர்ச்சுவல் வாரியர். இன்னைக்கு செயல் வீரர்களை வாரியர்ஸ் சொல்லியிருக்காரு. அப்போ வார்த்தையுடைய பயன்பாட்டு விஜய் அவர்கள் ஒரு தலைமை இயக்கம். இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்து கிராமத்துல இருந்தோம், டவுன்ல இருந்தோம் லீடர்ஸ் ஆயிட்டு இருக்காங்க. 3 லட்சம் மேல லீடர்ஸ் உருவாக்கி இருக்காரு.
அரசியல் படுத்தி இருக்காரு. இது வந்து ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு நடந்தது இல்லை, ஹிஸ்டரி ஆஃப் இந்தியாவிலும் நடந்தது இல்லை, ஆசிய நாட்டிலும் நடந்தது இல்லை, உலகெங்கும் நடந்தது இல்லை. அந்த மாதிரி ஒரு அரசியல் புரட்சியை வந்து என்னுடைய தலைவர் டிவிகேயோட லீடர் தளபதி விஜய் அவர்கள் செஞ்சுட்டு இருக்காரு. கடைசியா வந்து இந்த மாதிரி சாட்டை வந்து நாற்பது கட்சியோட சாட்டை வந்து சொல்றாரு, ஜனநாயக படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியலன்னா நான் ரிலீஸ் பண்றேன், நீங்க வந்து நான் விஜய் பத்தி பேசக்கூடாதுன்னு என் காலில் வந்து எனக்கு யாருன்னு சாட்டை யாரும் எனக்கு தெரியாது. நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். அவரை நீங்க ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விடுங்க, நான் பார்த்து சொல்றேன்.